2026 எலெக்ஷன் கமிஷன் அப்படி ஒரு போருக்கான ஒரு நாளை குறிக்கும்ல. 2026 எவ்வளவு மாசம் இருக்கு? 18 months. So we have to wait and watch what are the changes that are going to come. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அல்லு அர்ஜுன் நடிப்பில் ஏஜிஎஸ் கல்பாத்திய சகுரம் வெளியிடும் புஷ்பா 2 வெற்றி நடை போடுகிறது. அரசியலுக்கு விஜய் வந்திருப்பதை நான் வரவேற்கிறேன். Politics is not an easy place to survive and achieve. தமிழ்நாட்டுல அவங்களுக்கு எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருப்பேன், எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். கொள்கை அனௌன்ஸ் பண்ணிட்டானா வித்தியாசமா என்ன பண்ண போறேன்னு இது வரைக்கும் ஒன்றும் சொல்லல. அவரு இன்னும் சென்டரை பத்தி ஒரு குறை சொல்றாரு, ஸ்டேட்டை பத்தி ஒரு குறை சொல்றாரு. அதுதான் அவர் பேட்டர்ன் வச்சிருக்காரு இது வரைக்கும். நாளைக்கு என்ன சொல்ல போறாரு? வாட் ஆர் ஹிஸ் பாலிசிஸ் ஃபார் தி ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவங்க ஃபாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? நீங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட சளைக்காதவங்க தானே. இங்க பெரிய டாக் என்ன இருக்கு அப்படின்னா, சோ தி பீக் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியில அவர் இருக்கிறாரு அப்படிங்கறப்ப சூரிய வம்சத்துக்கு அப்புறம் தான் சரத்குமார் வந்தார். அதுவும் பீக் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி தான். பீக்ல விட்டுட்டு வந்தா அது சாக்ரிஃபைஸ் அது அப்படி ஒன்றும் கிடையாது. அப்படி நான் நினைக்கிறேன். he is deciding that he feels that he should do this. விட்டுட்டு வந்தது நான் பெரிய இதாக நான் நினைக்கிறேன். நான் சூரிய வம்சம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் 1996 தேர்தல் பிரச்சாரம் பண்ணேன். 28 years எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு அரசியல்ல. அதனால அது you cannot place that as விட்டுட்டு வந்துட்டாரு அதுக்கு நீ உடனே ஓட்டு போட்டுருன்னு சொல்ல முடியாது. டிவிகே சின்னத்துக்காக அவங்க அழுத்த போற ஒவ்வொரு ஓட்டும் அணுகுண்டா மாறும் பாருங்க. நான் ஒரு மிகப்பெரிய பாலிட்டிஷியனாக வரணும்னு சொல்லி அதுக்காக தீவிரமாக இறங்கி வேலை செய்யணும். இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வைக்க வேண்டிய சூழல் வந்துருது. பிகாஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின் ஆல்சோ கம்ஸ் அலாங் வித். நீங்கள் சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச சமயம் தான் கட்சி நடத்த முடியும். உங்களுக்கு யாரும் 10,000 கோடி கையில் கொடுத்து நீங்கள் கட்சி நடத்தணும் யாரும் சொல்லலை. ஸோ ஆல் திஸ் ஸ்ட்ரெயின்ஸ் வில் கம். 2026 எலெக்ஷன் கமிஷன் அப்படி ஒரு போருக்கான ஒரு நாளை குறிக்கும்ல. 2026 எவ்வளவு மாசம் இருக்கு? 18 months இருக்கு. So we have to wait and watch what are the changes that are going to come. நாளைக்கு குளோபல் வார்மிங்ல கடலை அடிச்சு பாதி தமிழ்நாடே போனாலும் போயிடும். நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, தமிழக அரசியல்ல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ ரீசெண்டா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதா இருக்கட்டும், மாநாடா இருக்கட்டும், தொடர்ந்து லைம்லைட்லேயே இருக்கிறத பார்க்க முடியுது. நீங்க ஃபர்ஸ்ட் அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் கட்சி ஆரம்பத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அரசியல் வரணும்னு தான் நான் சொல்லிட்டேன். அது விஜய் ஆரம்பிச்சானே, அஜித் ஆரம்பிச்சானே, எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கலாம். கட்சி ஆரம்பிக்கிறது கமிங் டு டூ சர்வீஸ் டு தி சொசைட்டி. சர்வீஸ் டு சொசைட்டி இஸ் சம்திங் விச் எனிபடி ஷுட் டூ. பொதுநலத்துக்கு அடுத்த கட்டம் பாலிடிக்ஸ் தானே. பொதுநல சேவை பண்ணுறீங்கன்னா ஒரு சர்டன் லிமிடேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். when you come to a position of power you can do more service to the people. ஸோ அதை நினச்சி தன்னலமற்ற ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு வருவதை நான் வரவேற்க தான் செய்கிறேன் நான். ஆனால் மற்றபடி அவரை எப்படி பார்க்குறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இப்போ தான் வந்திருக்காரு. வந்தவங்களை எப்படி பார்க்குறீங்கன்னு அனலைஸ் பண்ண இப்போ முடியாது யாராலையும். ஓகே, ஏன் அப்படின்னா அவரோட கொள்கைகள் எல்லாம் அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. யார் கொள்கை எதிரி, யார் செயல் எதிரி எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அந்த டீப்பாக நான் இந்த இன்டர்வியூவில் பேச விரும்பல. கொள்கை அனௌன்ஸ் பண்ணிட்டானா வித்தியாசமாக என்ன பண்ண போகிறேன்னு இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. அவர் இன்னும் சென்டரை பற்றி ஒரு குறை சொல்கிறாரு, ஸ்டேட்டை பற்றி ஒரு குறை சொல்கிறாரு. அதுதான் அவர் பேட்டர்ன் வச்சிருக்காரு இது வரைக்கும். நாளைக்கு என்ன சொல்ல போகிறார்? வாட் ஆர் ஹிஸ் பாலிசிஸ் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு? தட் ஹஸ் டு பி வெரி கிளியர்லி மென்ஷன். அதுக்கு பீப்புள் ஷுட் பி ரெடி. எஸ், இந்த சேஞ்சஸ் கொண்டு வர முடியும்னு நம்பிக்கை வரணும். ஸோ பாலிட்டிக்ஸ் இஸ் நாட் ஈஸி பிளேஸ் டு சர்வைவ் அண்ட் அச்சீவ். எல்லாமே ஆல் கிளிட்ஸ் அண்ட் கிளாமர் நினைச்சு பண்ண முடியாதுன்றது என்னுடைய கருத்து. பிகாஸ் இங்க பெரிய டாக் என்ன இருக்கு அப்படின்னா, சோ தி பீக் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியில அவர் இருக்கிறாரு அப்படிங்கறப்ப சூரிய வம்சத்துக்கு அப்புறம் தான் சரத்குமார் வந்தார். அதுவும் பீக் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி தான். இட் டசன்ட் மேட்டர் வெதர் யூ கம் இன் தி பீக் ஆர் யூ கம் இன் தி யூ ஆர் கமிங் டு பாலிடிக்ஸ். அங்கே என்ன சந்திக்க வேண்டியிருக்கோ அதான் நீங்கள் சந்திக்கணும். பீக்கில் விட்டுட்டு வந்தால் அது சாக்ரிஃபைஸ் அது அப்படி ஒன்றும் கிடையாது. அப்படி நான் நினைக்கல. he is deciding that he feels that he should do this. விட்டுட்டு வந்தது நான் பெரிய இதாக நான் நினைக்கிறேன். நான் சூரிய வம்சம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் 1996 தேர்தல் பிரச்சாரம் பண்ணேன். 28 years எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது அரசியலில். அதனால் அது you cannot place that as விட்டுட்டு வந்துட்டாரு அதுக்கு நீ உடனே ஓட்டு போட்டுருன்னு சொல்ல முடியாது. people didn't tell you நீ உடனே வாங்கன்னு யாரும் சொல்லலையே. நம்ம தானே போகிறோம். we are choosing another career in life. இந்த பாத்தில் போகலாமா, மக்கள் சேவை செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறது வாட் யூ ஆர் டூயிங் அது கிவ் அப் பண்ணிட்டு நீ வரேன்றீங்க, அவ்வளோதானே. ஸோ தட்டுக்கு அதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் அ ப்ளஸ் பாயிண்ட். இப்போ ஆக்சுவலாக அப்படி பார்த்தா நான் சூரியவம்சம் பண்ணிட்டு வந்தவங்க எனக்கு அது ப்ளஸ் பாயிண்ட் தான் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஐதர் ஐ ஷுட் செலக்ட். நான் ஒரு மிகப்பெரிய பாலிட்டிஷியனாக வரணும்னு சொல்லி அதுக்காக தீவிரமாக இறங்கி வேலை செய்யணும். நான் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வைக்க வேண்டிய சூழல் வந்துருது. பிகாஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின் ஆல்சோ கம்ஸ் அலாங் வித். நீங்கள் சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச சமயம் தான் கட்சி நடத்த முடியும். உங்களுக்கு யாரும் 10,000 கோடி கையில் கொடுத்து நீங்கள் கட்சி நடத்தணும் யாரும் சொல்லலை. ஸோ ஆல் திஸ் ஸ்ட்ரெயின்ஸ் வில் கம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு விஜய் வந்திருப்பதை நான் வரவேற்கிறேன். அதை பற்றி கருத்து கேட்க சொன்னீங்கன்னா நான் போக தான் நான் பார்க்கணும். 6 months அவங்க என்ன பண்ணுறாங்க, கட்சியில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்த பிறகு தான் சொல்லணும். ஏன்னா நான் ஏற்கனவே அவரை பற்றி நான் பேசிட்டேன். மும்மொழி கொள்கையை பற்றி பேசினார், நீட்டை பற்றி பேசினார். அதை புரிதல் எல்லாம் பேசியிருக்கேன். நான் சொல்லிட்டேன். பிகாஸ் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ப்ராப்ளம்ஸ். மணிப்பூரில் 2 இன மக்கள் ப்ராப்ளம் இருக்குன்னா தொட்டு நடந்துட்டு இருக்காது.
ஸோ அது டீப்பாக போய் சப்ஜெக்டை ஸ்டடி பண்ணிவிட்டு எதனால் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு, இதெல்லாம் வந்து டீப்பர் சப்ஜெக்ட் இல்லையா. அதுக்காக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணலைன்னு சொல்கிறது வந்து குற்றச்சாட்டை வந்து டக்குன்னு சொல்லிடக்கூடாது. வாட் தே ஆர் ரியலி டூயிங் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் சொல்ல வரேன் நான். ஸோ அதனால் ஒவ்வொருக்கும் யாராச்சும் சொல்லுவாங்க, இதை சொல்லிடலாம் அதை சொல்லிடலாம்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இனிஷியல் ஹிக்கப்ஸ் மே பி தேர். ஸோ ஹவ் வி மேனிப்புலேட்ஸ் ஆல் தட் இஸ் வெயிட் அண்ட் சி தான். ரெண்டாவது 2026 இன்னும் எவ்வளோ மாதம் இருக்குது? இன்னும் 1 வருஷம் இருக்கு. 1 வருஷம் இல்லை, 18 months. 18 months இருக்கு. ஸோ தேர் இஸ் மெனி அ ஸ்லிப் பிட்வீன் த கப் அண்ட் த லிப்ன்றாங்க ஆங்கிலத்தில். உங்கள்கிட்ட காஃபி கொடுத்தோன்னா அந்த காஃபி லிப்புக்குள்ளே போகிறது கீழே கொட்டலாம். ஸோ நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கும், எனக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. 10 நாள் முன்னாடி எனக்கு பேச இளங்கோன்னு எனக்கு இல்லை. ஸோ வாட் ஐ எம் சேயிங், நத்திங் இஸ் பெர்மனெண்ட் இன் லைஃப். ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் வாட் ஆர் த சேஞ்சஸ் தட் ஆர் கோயிங் டு கம். நாளைக்கு வந்து குளோபல் வார்மிங்கில் வந்து கடலை அடித்து பாதி தமிழ்நாடே போனாலும் போயிடும். ஸோ எல்லாமே நடந்துகிட்ருக்கு இப்போ. எவ்ரிவேர் இஸ் ரெயின், எவ்ரிவேர் இஸ் கிராஸ். சவுதி அரேபியாவில் வந்து ஸ்னோ. ஸோ யூ ஹேவ் டு திங்க் ஆஃப் தி வேர்ல்ட், வாட் இஸ் ஹேப்பனிங். வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங் இன் அ பிக் வே. ஃப்ளட்ஸ் எவ்ரிவேர், தட்ஸ் ஃப்ளட். நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, நாட் ஒன்லி இன் இந்தியா, இட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஃப்ளட்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது என்ன நடக்கும் நாளைக்குன்னு தெரியாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மக்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று எடுத்து செல்வது மிக மிக அவசியம் நினைக்கிறோன்னா, அது யார் வந்து பண்ணாலும் எல்லாரும் பண்ணால் நல்லது தான். நிச்சயமா நிச்சயமா. இல்லை, நீங்கள் சீனியராக இவ்வளோ நாள் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு அனலிட்டிக்ஸ் இருக்குங்கிறதுனால தான் இந்த கேள்வி கிடையாது. சோ மெனி பீப்புள் வந்து இன்றைக்கி வந்து ஃபிலிம் கிரிட்டிக்காக இருக்கட்டும் சரி, பொலிட்டிக்கலாகவும் சரி, கேமரா முன்னாடி வந்து உட்காந்து எல்லாருமே யூடியூபர்ஸ் எல்லாருமே தே திங்க் தே ஆர் பர்ஃபெக்ட் கிரிட்டிக்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய அனலைஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க திறமை இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஐ டோன்ட் திங்க் எனிபடிஸ் காட் தட். அப்படின்னா எவ்வளோ சாம்பிளிங் எடுப்பீங்க, நிறைய அது டீப்பராக போகணும். ஸ்மைல் மேனை பார்த்தோன்னே எனக்கு தோணுது என்னென்னா 150th ஃபிலிம் அப்படிங்கிறாங்க. பட் ஸ்டில் எனக்கு ரகசிய போலீஸில் பார்க்குற மாதிரி அண்ட் சூரியவம்சமில் பார்க்குற மாதிரி தான் இருக்கீங்க. நேர்லேயும் சரி, ஸ்க்ரீன்லேயும் சரி. ஆச்சரியமாக இருக்குது. இன் திஸ் ஏஜ் வித்தவுட் ஈவன் ஒரு விக்கு கூட இல்லாமல், பெருசாக வந்துட்டு எந்த சர்ஜரிஸ் இல்லாமல் எப்படி நீங்கள் அதை பண்ணுறீங்கிறது ஃபஸ்ட்டு எனக்கு அதுதான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் கண்டினியூஸாக ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்டில் இது வந்து ஒரு 150th ஃபிலிம்ங்கிற போது எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் தோணுது. இல்லை, பேசிக்காக அதுக்கு வந்து ஒன்று ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜீன் சொன்னோம் இல்லையா, ஃபாதர் மதர். அப்பா வந்து வாஸ் ஆல்வேஸ் கீப்பிங் அ குட் ஹெல்த். அதான் மெயின் ரீசன் நினைக்கிறேன், அம்மா அவங்க குட் ஹெல்த். ரெண்டாவது வந்து அவங்க சொல்லி கொடுத்த பழக்க வழக்கங்கள், அதாவது அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷம், பல தடவை சொல்லிட்டேன். அதை எது அளவு எதை மீறக்கூடாதுன்னு கூட சொல்லலை அவர். ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக தான். ரெண்டாவது ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ஆரோக்கியம் இல்லாட்டி வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. திஸ் இஸ் ஒரு தாரக மந்திரம் மாதிரி லைஃப்பில் வச்சுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வரைக்கும் அது ஒர்க் அவுட் பண்ணுறேன். டயட் கண்ட்ரோல் பண்ணிக்குவேன். திடீர்னு நம்ம ஒரு ஹாலிடே போய்டுவோம், கொஞ்சம் நிறையா சாப்பிட்டாலும் சாப்பிட்ருவோம், உடனே அதை மீட்டை கட் பண்ணும். வி கேனாட் கோ ஆன் லைக் தேட். ஸோ டிசிப்ளின் வச்சுருக்கேன். அந்த டிசிப்ளின் ஐ திங்க் கீப்ஸ் மீ ஃபிட் அண்ட் ஹெல்த்தி. அண்ட் ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஐ கீப் மை செல்ஃப் அப்டேட்டட். என்ன நடக்குது, ஜென்சியாக இருந்தாலும் சரி, நாளைக்கு என்னோட பூமர்னு சொல்லிடக்கூடாதுல்ல. ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து அவங்களாம் என்னென்ன லாங்குவேஜ், புதுசாக லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, இதெல்லாம் என்ன பேசுகிறாங்க, அதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாங்கலாம் தெரிஞ்சுக்கிற இது. எனக்கு இருக்க சில்ட்ரனே ஒரு 3 கேர்ள்ஸ் 1 பாய். இது ஆல்சோ ஆர் வெல் கனெக்டட். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஐ கீப் மை செல்ஃப் அப்டேட்டட் அண்ட் எனர்ஜெட்டிக். அவ்வளோதான். பட் இது எவ்வளோ டஃப்பாக இருக்குது? டஃப்ன்றது கிடையாது. ஒரு ஹேபிட்டாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா, ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அது டஃப்பாக இருக்குது. அதில் ஒரு 24 மணி நேரத்தை வந்து 8 மணி நேரமாக நீங்கள் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா 8 hours ஸ்லீப், 16 hours ஒர்க். அந்த 16 hours வாட் ஆர் யூ கோயிங் டு டூன்றதை பிளான் பண்ணிட்டீங்கன்னா, அதில் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். இது வந்து உடற்பயிற்சி செய்தே ஆக வேண்டும். ஏதாச்சும் ஒன்று பாடி ஒரே இடத்துல உட்காந்துட்டு இல்லாமல் மூவ் பண்ணாலே போதும். 20 நிமிஷம் நடந்தால் போதும். ஒரு ஃப்ரெஷ்ஷாக ப்ரீத் பண்ணிட்டு வருவோம், வெளியே போகிறதாலும் சரி. சம்மர் ஏதாச்சும் ஆக்டிவிட்டி இருந்தாலே யூ ஃபீல் ஹெல்த்தி. பிளட் சர்க்குலேஷன் பி பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஸோ மெனி இயர்ஸ், 50 years ப்ளஸ் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஒரு 2 வருஷம் வேணால் 2.5 வருஷம் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்திருப்பேன். ஓகே. ஸோ தட் வந்து இந்த தொழிலில் இருந்தால் தான் இல்லை. எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்து இந்த தொழிலுக்கு வரத்துக்காக சொல்லிக் கொடுக்கலையே அவர். ஆரோக்கியமாக இருக்கணும், ஹெல்த்தி மைண்ட் அண்ட் ஹெல்த்தி பாடி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுத்தாரு. அதை கடைப்பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். ஸோ அது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ தேவையில்லாத எக்ஸ்பெரிமெண்ட்ஸு, நிறைய பேர் வந்து இப்போது வந்து காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது, அது இருக்குது, இதை மாற்றிடலாம், இதை மாற்றிடலான்னு. எனக்கு அது மாதிரி இஷ்யூஸும் வரல. கடவுள் நிறைய பேர் என் ஸ்கின்னை பார்க்கும்போது கூட நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா ஃபேஸ்லன்னு கேட்பாங்க. ஒன்றுமே பண்ணல, இருக்கிறதா இருக்குதுன்னு. இப்போ கூட ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். 30 years ஆரம்பித்து 8 yearsல அந்த படம் முடியுது. ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்போது, சார் உங்களை கொஞ்சம் ஒரு 70 வயசு காமிக்கணும் சார்னு சொன்னாங்க. இப்போ என் வயசு என்னன்னு கேட்டேன்.
ஸோ அதனால் ஐ திங்க் தட் இந்த ஸ்கின் கேரு, அதுக்கு வந்து ஒரு க்ரீம் போடணும், இந்த மாதிரிலாம் இல்லாமல் பேசிக்காக என்ன பண்ணணுமோ, ஒர்க் போயிட்டு வந்தீங்கன்னா வந்து ஃபேஸை வாஷ் பண்ணுறது, குளிக்கிறது, கீப்பிங் ஹைஜீனிக்காக இருக்கிறதே இது ஹெல்த்தி நான் நினைக்கிறேன். திருப்பூரில் வந்து ஒரு ரோட்டரி ஃபங்க்ஷன் போயிருந்தேன். ஒரு 3000 ஆட் க்ரௌட் இருந்தாங்க. நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்து ஒருத்தர் நல்லா சூட்லாம் போட்டு வந்து இப்போ இங்கே பக்கத்தில் வந்துட்டார். இப்படி, சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களோட ஒரு பர்சனல் கேள்வி கேட்கலாமான்னாரு. என் பர்சனலாக என்ன கேட்பாரு, என் மைண்ட் எங்கேயோ போச்சு. சார் கேளுங்க சார், நோ ப்ராப்ளம்னு. சார் இந்த விக்கு எங்கே வாங்கினீங்கன்னு விக். ஸோ மெனி பீப்புள் திங்க் when people லைஃப்பில் போக போக தான் விக் வாங்கி போட்டுருவாங்க போல இருக்குது. ஆர்டிஸ்ட்டு ஆக்டர்ஸ்லாம் விக் அணிகிறாங்கன்னு நினச்சிட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஒன் திங் விச் இஸ் எனக்கு சரி கடவுள் நம்மளுக்கு சில வரன்களை சிறப்பாக கொடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்கள் நான் எனக்கு அப்பியரன்ஸ் இருக்குல்ல, ஐ டோன்ட் திங்க் யூ ஷுட் பாதர் அபவுட் அப்பியரன்ஸுங்க. முடி இருந்தாலும் இல்லாட்டி யூஆர் ஹூ யூஆர் இல்லையா, அதுக்கு நம்ம வந்து ரொம்ப மைண்ட் அப்ளை பண்ணோம்னா தென் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் போயிடும். வாட் யூ ஆர் யூ பி வாட் யூ ஆர். நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி போகிறதுல வந்து தப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஒர்க்கிங் வித் இது யங் ஜென்ரேஷன், இப்போ இப்போ நீங்கள் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு படம் 2 படம் பண்ணவங்க உங்ககிட்ட வந்து ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து அந்த படத்தை எடுத்து பண்ணுறீங்க. ஸோ எப்படி இருக்குது சார் ஆக்சுவலாக நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்கன்னு கேட்குறேன். மைத்ரி மூவிஸ் புஷ்பா 2 பண்ணாலும் அவங்க ப்ரொடக்ஷனில் வந்து பிரதீப் ரங்கநாதன் நான் ஒரு படம் பண்ணுறோம். அங்கே ஒவ்வொரு டைரக்டர் பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற டைரக்டருக்கும் எஸ்டரியோ டைரக்டர் லாட் ஆஃப் த டிஃப்ரென்ஸஸ் தேர். இங்கே முதல்ல இதெல்லாம் சொல்லிடுறாங்க, ஸ்கிரிப்ட் இருக்குது, ஸ்கிரிப்ட் புக் இஸ் ரெடி. அப்போ ஸ்கிரிப்ட் புக் இருக்கும், மைண்டில் வச்சுருப்பாங்க, சீன் வந்து சொல்லியிருப்பாங்க, கதையை சொல்லியிருப்பாங்க, சீன் வந்து அங்கே வந்து சீன் பேப்பர் வில் கம் டு யுவர் ஹேண்ட். இங்கே அப்படி கிடையாது. யூ ஆல்ரெடி நோ த சப்ஜெக்ட், யூ ஹேவ் த ஸ்கிரிப்ட் புக், யுவர் பார்ட் இஸ் ஆல்ரெடி வித் யூ. அதை வச்சு நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகும்போது அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றதான் இங்கே சேலஞ்சிங். இப்போ ஸோ சீனியர் ஆக்டர் இன் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்கீங்க இண்டஸ்ட்ரியோட நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறப்ப, ஸோ இந்த யங் ஜென்ரேஷன் எப்படி வந்து கோப்பப் பண்ணுறாங்க வித் சீனியர்ஸ், அந்த ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் த சீனியர்ஸ், அவங்ககிட்ட அந்த ஒர்க் வாங்குற விதம், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் தான். இப்போ நான் ஒரு செட்டுக்குள்ளே போனால் நான் வந்து இன்றைக்கி தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே நினச்சிட்டு தான் நான் போகிறேன். ஓகே, எனக்கு வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பட் ஐ டூ கிவ் மை சஜஷன்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ். ரொம்ப ரொம்ப என்ன இது இந்த சீன் வேறு மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் ஐ வில் புட் மை ஃபுட் டவுன். தட் இப்போ மட்டும் இல்லை, சில பேர் இப்போ இருக்க யங் டைரக்டர்ஸ் ஆல்சோ இந்த மைண்ட் ஃபீல் என்ன சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாருன்னு. நான் ரவிக்குமார் சார் கூட எல்லாமே பெரிய பெரிய பிரச்சனைலாம் வந்திருக்கு. அவ்வளோ படம் பண்ணிட்டு அவர் கூட பாட்டாளிலாம் கிளைமேக்ஸ் எடுக்கும்போது எனக்கும் அவருக்கும் பெரிய ஒரு பிரச்சனை. அப்புறம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி ஷூட்டிங் நிறுத்திட்டார். அந்த 4 மணி வந்து ஒரு சின்ன இஷ்யூ வந்துச்சு. எனக்கு வந்து சீன் சொன்னதுக்கும் எடுக்கிறதுக்கும் புரியல எனக்கு. தென் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு எல்லாம் வேப்பா கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு ½ hour 40 minutes ஒன்லி ஸ்பெண்ட் ஆன் டிஸ்கஸிங் த சீன் அகேன். அதை பண்ணிவிட்டு எடுத்தார். நைட்டு வந்தார் ரூமுக்கு. நான் வந்து சரியாக எடுப்பேன்னு உங்களுக்கு தெரியல, ஏன் அந்த மாதிரி தெரியும் அங்கே வந்து கேட்டிங்கன்னா, இல்லை சார் கேட்க வேண்டியது என் பொறுப்பு, பட் ஐ ஃபீல் சம்திங் வில் கோ ராங், நான் கேட்டணும். அப்புறம் படம் பண்ண பிறகு எடுத்து அதனால தான் இது போச்சுன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதனால் கேட்டேன் சார் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு லிபர்ட்டி இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்கான்னு தெரில. ஏன்னா அவங்களுக்கு என்ன வந்ததுன்னா ஒரு கேள்வி கேட்டாலே ஐயோ இவர் நம்ம வந்து வேண்டாம்னு சொல்லிட்டோன்னா வேறு மாதிரி நினைக்கிறாங்களான்னு ஒரு ஃபியரும் எனக்கு வந்துடுச்சு இப்போலாம். ஸோ வாயை பொத்திட்டு இருக்க முடியல, நம்ம சொல்லிட்டோம்னா அவர் தப்பாக நினச்சிக்குவாரோன்ற ஒரு ஃபியரும் வருது. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இப்போ இருக்கு எனக்கு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கும் இல்லை சீனியர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. யூ மேக் தட் அட்மாஸ்பியர் லைக் இட் இஸ் ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியராக பண்ணிட்டீங்கன்னா அவங்க அந்த ஃபியர் அவங்களுக்கு போதிக்கணும் முதல்ல. பட் ப்ராமிசிங்காக இருக்காங்களா சார்? கண்டிப்பாக இருக்காங்க. இன்னும் நாலேஜபிளாக தான் வராங்க, சேலஞ்சோட வராங்க, தே வாண்ட் டு டூ சம்திங் தானே வராங்க. ஸோ December 27th வந்து படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து பிஹைண்ட் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் ஒன்ஸ் அகெயின். அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன இருக்கும்? நீங்கள் ரோல்ஸ் பற்றி சொல்லிட்டீங்க, என்னென்ன படம் வர போகிறதுங்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஸோ இன்னமும் நம்ம வி ஹாவ் சம் நம்மளுக்கு இது தொட முடியாத சில விஷயங்கள் இருந்திருக்கும், அதை நம்ம பண்ணணும் நம்ம கரியரில் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி என்ன இருக்குது இன்னும் உங்களுக்கு மைண்டில்? வந்து இன்னும் நிறைய திங்ஸ் பண்ணணும்னு தான் நினச்சிட்ருக்கேன். அதெல்லாம் சொல்லி தான் செய்யணும்னு கிடையாது, சொல்லாமல் கூட செய்யலாம். ஸோ ஐ எம் டூயிங் மை பெஸ்ட் இன் எவ்ரி ஃபீல் தட் ஐம் தேர். எதை பண்ணணும்னு நினச்சானோ அந்த இதில் வந்து உறுதியாக இருக்கிறவனா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து நான் வந்து ஒரு காரியகர்த்தாவாக செயல்பட்டுருக்கேன். ஸோ ஐ எம் வெரி வெரி கீன் அண்ட் வெரி ஃபோக்கஸ்டு. கண்டிப்பாக வந்து 2026 ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரதுக்கு உறுதியாக செயல்பட வேண்டும் என்று நேற்று கூட வெள்ளூரில் மிகப்பெரிய மீட்டிங் போட்டு ஒரு கிறிஸ்மஸ் விருந்து, ஒரு சமத்துவ விருந்தாக கொடுத்துருக்கேன். தொடர்ந்து வந்து செயல்பாடு ஈடுபட்டிருக்கேன். எனக்கு வந்து ஒரு நல்ல கவர்னன்ஸ் வேணும், ஊழலற்ற ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மக்களிடம் எடுத்து சென்று மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்களை அறிவித்து அதை செயல்படுத்திக் கொண்டு ஒரு ஆட்சி வர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்குது.
அதுக்கு வந்து நான் சார்ந்திருக்கின்ற இயக்கமான பாரதிய ஜனதா கட்சி உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படுறேன். அந்த நம்பிக்கையை மக்களுக்கும் வர வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. உங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. ஸோ தமிழகம் சிறப்பாக இருக்க வேண்டும், நாடு சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிற வேணாம். ஸோ we have to think about everything, international politics, national politics, domestic politics and world is together. உலகம் சிறப்பாக இருந்தாலும் நாம் சிறப்பாக இருக்க முடியும். அந்த உலகத்தில் ஒரு தவறான செயல்கள் நடக்குது, அதை வந்து இங்கே நம்ம பார்த்து நம்மளும் கண்டிக்கிற அளவுக்கு இருந்தால் தான் நாளைக்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக சிறப்பாக வாழ முடியும்னு நினைக்கிறவனா. ஸோ தட் இஸ் மை எய்ம்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ் இன் மை லைஃப் அண்ட் மெனி மோர் ஃபிலிம்ஸ். இதெல்லாம் அவங்க படம் பார்த்து நான் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஸ்மைல் வேன் தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் வாட் எவர் பெஸ்ட், எவ்வளோ டிலே ஆகிருந்தால் கூட படம் ஷாமன் பிரவீன் டன் நைஸ் ஜாப், குட் ஜாப். பெரிய ஸ்டார் காஸ்ட்டில் எக்ஸ்பெக்ட் ஒவ்வொரு சீன்லையும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நடிப்பாங்கன்ற அளவுக்கு இல்லாட்டியும் அந்த இதில் நடிச்சிருக்க ஸ்ரீகுமாரும் சரி, ஸ்ரீஜன் ரோஸா சரி, ஆழியாவும் சரி, ஜார்ஜா சரி, ஜார்ஜ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தார். அவர் கைதிக்கு அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் ஜார்ஜ். ஸோ எல்லாமே வந்து டேக்கிங்ஸ், எல்லாமே மியூசிக் ஸ்கோரு எல்லாமே ஐ ஃபீல் இட்ஸ் வெரி வெரி நைஸ் and I am so happy about this film. So we are looking forward, sir, and all the best to you. Thank you so much. Thank you so much. Thank you. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அல்லு அர்ஜுன் நடிப்பில் ஏஜிஎஸ் கல்பாத்திய சகுரம் வெளியிடும் புஷ்பா 2 வெற்றி நடை போடுகிறது.